10 கிருத்திகா பாக் 2ல ஃபர்ஸ்ட் லெசனா கொடுத்திருக்கிற மாதா கா அஞ்சல் லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசனோட ஆத்தர் சிவபூஜன் சஹாய்ஜி. சிவபூஜன் சஹாய்ஜி அவருடைய சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்களை இந்த லெசன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. மாதா கா அஞ்சல் இல்ல மாதா கா ஆஞ்சல், அஞ்சல் ஆஞ்சல் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புடவையோடைய அந்த முந்தானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் வந்து ஆஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம லிட்ரலா அந்த மீனிங் எடுத்துக்காம மாதா கா அஞ்சல் அப்படின்னா என்ன மீனிங்னா, அம்மாவுடைய அரவணைப்புன்னு அர்த்தம். நம்ம அப்பா கிட்ட எவ்வளவுதான் ரொம்ப ஆசையா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் அம்மா கிட்ட இருக்கிறது அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இந்த லெசன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. இந்த லெசன்ல அவரு சின்ன வயசுல அவர் என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவார், எப்படியெல்லாம் வந்து ஹாப்பியா அவர் என்ஜாய் பண்ணார் அப்படின்றத பத்தியும், அப்பா கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்றத பத்தியும், அம்மாவுடைய அரவணைப்பு, அம்மாவோட ப்ரொடெக்ஷன்னா என்ன, அது எந்த சமயத்துல நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப லெசனுக்கு போகலாம். ஜஹா லடுக்கோं का संग तहां बाजे मृदंग, जहां बूढ़ों का संग தஹா கர்ச்சேத் கா தங்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து ஒரு பொய்டிக் லைன்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு பொய்டிக் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது அந்த லைன்ஸை வந்து பாடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லயே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஹா லடுக்கோं का संग, எங்க வந்து குழந்தைங்களோட கூட்டம் இருக்கோ அந்த இடத்துல தஹா பாஜே மிருதங்கம், அந்த இடத்துல மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி ரொம்பவும் வந்து ஒரு ஹாப்பியா என்ஜாய்மெண்டா இருக்கும். ஜஹா பூடோं का संग, எங்க வந்து எல்டர்ஸ் எல்லாம் கூடி இருக்காங்களோ அந்த இடத்துல தஹா கர்ச்சே கா தங்கு, என்ன செலவு பண்ணாங்க, என்ன அவங்க என்னெல்லாம் அவங்க லைஃப்ல பண்ணாங்கன்றத பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹமாரே பிதா தட்கே உட்கர் நிபட் நஹாக்கர் பூஜா கர்னே பைட் ஜாத்தே தே. ஆத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, அவருடைய அப்பால இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க அப்பா வந்து தட்கே அப்படின்னா பிரபாத், சவேரான்னு அர்த்தம். இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, இந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தடுக்கே விட்டுக்கர், அவருடைய அப்பா வந்து ரொம்ப ஏர்லியரா எழுந்திருச்சுட்டு நிபட் நஹாக்கர்னா குளிச்சுட்டு பூஜா கர்னே பைட் ஜாத்தி தே, பூஜை பண்றதுக்காக உட்கார்வார். ஹம் பச்பன் சே ஹி உன்கே அங்கு லகு கயே தே, அங்குன்னா பார்ட்னு அர்த்தம். இப்போ ஆத்தர் என்ன சொல்றாரு, நான் குழந்தையில இருந்தே அவரோட ஒரு பார்ட் ஆயிட்டேன், ஏன்னா அவர் கூடயே தான் நான் இருப்பேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி சொல்றாரு. உன்கே அங்கு லகு கயே தே, மாதா சே கேவல் தூத் பீனே தக்குக்கா நாதா தா. அம்மா கூட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தூத் பீனேக்கா, பால் குடிக்கிறதுக்கு மட்டும் போவேன், அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் தான் எனக்கு அம்மா கிட்ட இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இஸ்லியே பிதா கே சாத் ஹி ஹம் பி பாஹர் கி பைட்டக் மே ஹி சோயா கர்த்தே, அதனாலதான் நான் அப்பா கூடவே என்ன பண்ணுவேன், பாஹர் கி பைட்டக், பைட்டக்னா ஹால், வீட்டுல ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நான் தூங்குவேன், அப்பா கூடயே தான் நான் இருப்பேன், அதனால நான் வெளியில தான் அப்பா கூட தான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. वह अपने साथ ही हमें भी उठाते और साथ ही नहला धुलाकर पूजा पर बिठा लेते. அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், அவர் கூடயே இவரையும் எழுப்பி உடாத்தே அவர் சாத்தி கூடவே வந்து நகலா துலாக்கர், குளிக்க வச்சு பூஜா பண்றதுக்கு உட்கார வைப்பாராம். ஹம் பபூத் கா திலக் லகா, பபூத் அப்படின்னா அந்த விபூதி மாதிரியான திலகம் போடுறது, திலக் லகா தேனே லியே உன்கோ திக் கர்னே லக்தி தி, அந்த விபூதி போடுறதுக்கு கூட நான் அப்பாவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா திக் கர்னே லக்தி தி. திக் அப்படின்னா ரொம்ப வந்து பாதர் பண்ண வைப்பேன், அவருக்கு வந்து நம்ம ஆட்டம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, போட விட மாட்டேன், அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. உன்கோ திக் கர்னே லக்தி தி, குச் ஹஸ்கர் குச் ஜுஜ்லாக்கர் और कुछ ठांट कर वह हमारे चौथे लीलार में त्रिपुंड कर देते थे. குச் ஹஸ்கர், இந்த மாதிரி நான் பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் வந்து சுஜ்லாக்கர் அப்படின்னா அனாயிங் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் இவரை வந்து அனாய் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி குச்சி டாண்டுக்கர் கொஞ்சம் திட்டிக்கிட்டே அவருடைய சவுடே லிலார்னா ஃபோர் ஹெட்னு அர்த்தம். சவுடேனா வைடா இருக்கிற அந்த ஃபோர் ஹெட்ல திரிபூண்டு கர் தேத்தே பண்றாங்க. இந்த மாதிரி 3 இது போட்டு நம்ம போடுறோம் இல்லையா, ஒரு சிவனுக்கு போடுற மாதிரி, இதுதான் திரிபுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹமாரே லிலார் மே பபூத் கூபு குல்தி தி, என்னுடைய இந்த ஃபோர் ஹெட்ல அவர் போடுற அந்த திரிபுண்ட் குல்தி தீனா நல்லா அது பிடிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. சிர்மே லம்பி லம்பி ஜடாயின் தி, என்னோட தலையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜடாயம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பபூத் ரமானே சே ஹம் காசே வம் போலா பஞ்சாத்தே தே, இந்த மாதிரி எனக்கு திரிபூண்ட் விபூதி போடுறதுனால நான் வந்து ஸ்பெஷலா எப்படி இருப்பேன்னா பாக்குறதுக்கு
भंप भोलाना शिव का रूपன்னு அர்த்தம். சிவனுடைய ரூபம் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிதாஜி ஹமே படே பியார் சே போலாநாத் கஹ்கர் புகார்தே தே. அவங்களோட அப்பா வந்து இவரை அன்பா போலாநாத் அப்படின்னு கூப்பிடுறாரு. போலாநாத்தும் சிவனுடைய பேர். சோ போலாநாத் கஹ்கர் புகாரா கர்த்தே. பர் அசல் மே ஹமாரா நாம் தா தார்கேஸ்வர்நாத். ஆனா அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து தார்கேஸ்வர்நாத். அவரை வந்து அவங்க அப்பா கூப்பிடுறது வந்து போலாநாத். பட் ரைட்டரா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜன் சஹாய்ஜி. हम भी उनको बाबूजी कहकर पुकारा करते. நானும் என்னோட அப்பாவை வந்து பாபுஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அவர் மாதா को मैया, அம்மா வந்து मैयाன்னு கூப்பிடுவேன்னு சொல்றாரு. जब बाबूजी रामायण का पाठ करते तब हम उनकी बगल में बैठे बैठे आईने में अपना मुंह निहारा करते थे. அப்பா வந்து ராமாயணம் படிக்கிறதுக்கு உட்காரும் போது நானும் அவருடைய பகல் அப்படின்னா சைட்ல அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஆயினேனா மிரர்னு அர்த்தம். ஆயினே மே அப்பனா முகம் கண்ணாடியில என்னோட முகத்தை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். जब वह हमारी ओर देखते, அப்ப வந்து என்னோட அப்பா என்ன பார்க்கும்போது तब हम कुछ लजाकर और मुस्कुराकर आईना नीचे रख देते थे. அப்பா என்ன வந்து பார்க்கும்போது நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்துட்டு இருப்பேன். அப்பா என்ன பார்க்கும்போது எனக்கு அது என்ன ஆகும்னா டக்குன்னு கொஞ்சம் ஷேமா இருக்கும். லஜாக்கர் அப்படின்னா கொஞ்சம் வெட்கப்படுறதுன்னு அர்த்தம். லஜாக்கர் அவர் முஸ்கராக்கர் சிரிச்சுக்கிட்டே அந்த மிரரை வந்து நான் கீழே வச்சிடுவேன். ஆயினா நீச்சே இருக்கு தேத்தே வஹு பி முஸ்கரா படுத்தேதே. அப்பாவும் இந்த விஷயத்துல சிரிச்சுட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பூஜா பாட்டு கர் சுக்கனே கே பாத் வஹு ராம் ராம் லிக்னே லக்தே. பூஜா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா ராம் ராம் ராம்னு எழுத ஆரம்பிப்பாராம். अपनी एक राम नामा बही पर 1000 राम नाम लिखकर वह उसे पाठ करने की पोदी के साथ बांध कर रख देती. அவருடைய ஒரு ராம்நாமா பஹின்னு ஒன்று இருக்கு. அதாவது அதுவும் ஒரு புக்கு தான். ராமருடைய பேர் எழுதியிருக்கு. அந்த புக்ல 1000 ராம் நாம் லிக்கர் 1000 ராமருடைய பேர் 1000 எழுதிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பாட் கர்னேக்கு போதி, அதாவது லெசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புக்கோட சேர்த்து இந்த புக்கையும் பாட் கர்னேக்கு போதி, போதினாலும் புக்கு தான் அர்த்தம், புக்கு கூட சேர்த்து பாந்துக்கர் ரக்கு தேத்தி அதை வந்து டைப் பண்ணி வச்சிருவாராம். फिर 500 बार कागज के छोटे छोटे टुकड़ों पर राम नाम लिखकर आड़े की गोलियों में लपेटते और उन गोलियों को लेकर गंगा जी की ओर चल पड़ते थे. 500 बार कागज के छोटे छोटे, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புக்கை டைப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 500 அதாவது 500 டைம்ஸ் வந்து காகஸ்கே छोटे छोटे टुकड़े 500 சின்ன சின்ன பீசஸ் மாதிரி பேப்பர்ல ராம் நாம் லிக்குற அந்த ராம் நாம் எழுதியிருக்கிற அந்த பேப்பரை 500 பீசஸ் மாதிரி எடுத்துட்டு ஆடேக்கி கோலியா அப்படின்னா மாவு உருண்டை மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபிஷ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபிஷ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு லப்பேட்டே அந்த மாவை எடுத்துக்கிட்டு கவர் பண்ணிடுவார். அந்த பேப்பர்ல அவர் எழுதின அந்த பேப்பர்ல கவர் பண்ணிட்டு உன் கோலியோ கோ லேக்கர் அந்த ஃபிஷ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா கங்கா ஜிக்கு ஓர் சல் படுத்தே. கங்கா நதி ஓரமா போவாரு. அங்க போய் அங்க இருக்கிற மீன்களுக்குலாம் அது கொடுக்கறதுக்காக போவார். உஸ் சமய பி ஹம் உன்கே கந்தே பர் விராஜ்மான் ரஹதே தே. அந்த சமயத்திலும் நான் அவருடைய கந்தே ஷோல்டர்ல விராஜ்மான், அங்க ஷோல்டர்ல தான் நான் உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜப் வஹ் கங்கா மே ஏக் ஏக் ஆடே की गोलियां फेंक कर मछलियों को खिलाने लगते तब भी हम उनके गंदे पर ही बैठे बैठे हंसा करते थे. அவர் கங்கா நதி ஓரமா போயிட்டு அந்த பேங்க் ஆஃப் தி ரிவர்ல ஏக் ஏக் ஆடே கி கோலியா ஒரு மாவு மடிச்சு வச்சிருக்காரு இல்லையா, அந்த ஃபிஷ் ஃபுட் அந்த குட்டி குட்டி கோலியான சின்ன சின்ன ஒரு பால்ஸ் மாதிரி அதை எடுத்து த்ரோ பண்ணும்போது மச்சிலியோக்கு த்ரோ பண்ணும்போது கிலானே லக்தே தே. ஸோ ஃபீட் பண்ணும்போது வி ஹம் உன்கே கந்தே பர் ஹி பைட்டே பைட்டே, அப்பையும் நான் அவரோட ஷோல்டர்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. जब वह मछलियों को चारा देकर घर की ओर लौटने लगते तब बीच रास्ते में झुके हुए पेड़ों की डालों पर हमें बिठाकर झूला झुलाते थे. जब वह मछलियों को चारा அப்படின்னாலும் ஃபாடர் ஃபுட்னு அர்த்தம். அதாவது அனிமல்ஸ்க்கு இல்ல இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கொடுக்குற ஃபுட்டை வந்து சாரான்னு சொல்லுவாங்க. இந்த மீனுங்களுக்கு இந்த சாராவை கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பீச் ராஸ்தேமே அதுக்கு நடுவில் வழியில ஜுகே ஹுயே பேடம் அதாவது பெண்டா இருக்கிற மரத்துல அதனுடைய டாலம் பிரான்ச்சஸ்ல ஹமே பிட்டாக்கர் இவரை உட்கார வச்சு ஜூலா ஜுலாத்தி ஸ்விங் மாதிரி ஆடி அவங்க அப்பா கூட்டிட்டு வருவார் அப்படின்னு சொல்றாரு. கபி கபி பாபுஜி ஹம்சே குஷ்தி பி லடுத்தே. ஸோ இவர் கூட விளையாடுறதுக்காக அவங்க அப்பா வேற என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷ்தி போடுற மாதிரி அதாவது ஃபைட் பண்ற மாதிரியும் பண்ணுவார். वह शिथिल होकर हमारे भल को बढ़ावा देते
बढ़ावा देते और हम उनको पछाड़ देते थे. அவர் என்ன பண்ணுவாரு, இது வந்து உங்க வீட்ல கூட செஞ்சிருப்பாங்க சின்ன வயசுல. அப்பா என்ன பண்ணுவாருன்னா, உன்னுடைய பலத்தை பெருசா காட்டணுன்றதுக்காக அவர் அப்படியே விழற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணி உங்களை சிரிக்க வைப்பாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வஹ் ஷீதில் ஹோக்கர், அதாவது அவர் ரொம்ப லூஸா அவருடைய உடம்ப வச்சுக்கிட்டு, அதாவது பலமே இல்லாத மாதிரி, ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி அவரோட உடம்ப வச்சுக்கிட்டு, ஹமாரே பல்கோ படாவா தேத்தே, என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஜாஸ்தி பண்றதுக்காக ஜாஸ்தி பண்ணி காட்டுவாரு. और हम उनको पछाड़ देते थे. அப்ப நான் வந்து அவர் என்ன பண்ணிடுவேன், நான் நல்லா அடிச்சிருவேன், குஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. यह उधान बढ़ जाते और हम उनकी छाती पर चढ़ जाते थे. यह उधान, उधान அப்படின்னா पीठ के बल लेटना, அதாவது முதுக கீழே வச்சு படுக்கிறதுன்னு அர்த்தம். இவரு அவங்க அப்பாவை அடிக்கிற மாதிரி காட்டணும்னு அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்படி கீழே படுக்கிற மாதிரி இருப்பாரு. அவர் ஹம் உன்கி சாத்தி, சாத்தினா செஸ்ட்னு அர்த்தம். அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, போலாநாத் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட செஸ்ட்ல ஏறி உட்காந்து சட் ஜாத்தியதே, ஒரு செஸ்ட்ல ஏறி உட்காந்துருவார் அப்படின்னு சொல்றாரு. ஜப் ஹம் உன்கி லம்பி லம்பி மூஞ்சே உகாடனே லக்தே தப் வஹ் ஹஸ்தே ஹஸ்தே ஹமாரே हाथों को मूंछों से छुड़ाकर उनके चूम लेते थे. இப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய லம்பி லம்பி மூச்சு, அவருடைய அப்பாவினுடைய அந்த லாங்கா இருக்கிற முஷ்டாக், அந்த மீசைய உகாடனே லக்து அப்படி புல் பண்ற மாதிரி இவரு விளையாடும் போது, வஹ் ஹஸ்தே ஹஸ்தே, உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, சிரிச்சுக்கிட்டே ஹமாரே ஹாத்தோங்கோ, இவருடைய கைகளால், அதாவது இந்த குழந்தையினோட கைகளால மூச்சோசோ சுடாக்கர் உன்கே சூம்லே தேத்தே, அவருடைய மீசையில எப்படி கையை வச்சு வச்சு அதுக்கு வந்து கிஸ் பண்ணுவாரு. சூம்லே தேத்தேனா கிஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது போலாநாத்துடைய கைகளை வந்து இவர் மீசை கிட்ட வச்சு அந்த கிஸ் பண்ணுவாரு. ஃபிர் ஜப் ஹம்சே கட்டா ஒரு மீட்டா சும்மா மாங்குதே, கட்டா ஒரு மீட்டா சும்மா அப்படின்னா ரெண்டு கண்ணத்துலயும் வந்து முத்தம் கேட்கறது தான் வந்து கட்டா ஒரு மீட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, போலாநாத் கிட்ட கட்டா ஒரு மீட்டா சும்மா மாங்குதே. தப் அப்ப அவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹம் பாரி பாரி கர், அதாவது டர்ன் இன் டர்ன்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன்ஸ்ல, அப்படின்னா பாயா और दाहिनी, பாயா இஸ் லெஃப்ட், दाहिनी இஸ் ரைட். அது லெஃப்ட் அண்ட் ரைட், கால்னா சீக்ஸ்னு அர்த்தம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கண்ணங்களை வந்து உன்கே மூகுக்கு ஒரு ஃபேர் தேத்தே, அப்பாவுடைய கண்ணங்கள் வாய்க்கிட்ட வரைக்கும் இவருடைய லெஃப்ட் அண்ட் ரைட் கண்ணத்தை கொண்டு போவாராம். பாயேக்கா கட்டா சும்மா, அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கட்டா, கட்டானா பிட்டர்னு அர்த்தம் இல்லையா, பட் இந்த இடத்துல கட்டா ஒரு மீட்டா சும்மா ரெண்டு சைடும் வந்து முத்தம் கேட்கறதுன்னு அர்த்தம். கட்டா சும்மா லேக்கர், அதாவது லெஃப்ட் சைட்ல வந்து அந்த பிட்டர் சும்மா வாங்கிட்டு, கிஸ் வாங்கிட்டு, ஜப் வஹ் தாயினி கா மீட்டா சும்மா லேனே லக்தே, இப்ப என்ன பண்ணுவார், ரைட் சைட்ல வாங்க வரும்போது, தப் अपनी दाढ़ी या मूंछ हमारे कोमल गालों पर घाटा देते थे. சோ இந்த பக்கம் வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மீசையை வச்சு இவரோட கண்ணத்துல அழுத்தி அழுத்தி பிடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, இது எல்லாமே குழந்தையா இருக்கும்போது உங்க வீட்லயும் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. சோ அததான் இவர் சொல்றாரு. ஹம் ஜுஜுலாக்கர் ஃபிர் உன்கி மூஞ்சே நோச்னே லக் ஜாத்தே தே, திரும்ப இந்த மாதிரி அவர் பண்ணும்போது, அதாவது பிரஸ் பண்ணும்போது குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, ஜுஜுலாக்கர் அனாயிங், அதுல வந்து கொஞ்சம் அனாய் பண்ணிட்டு கோபம் காட்டிட்டு அவருடைய மூஞ்சி, அவருடைய மீசையை திரும்பவும் நோச்னே லக் ஜாத்தே தேனா புல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ் பர் வஹ் பனாவட்டி ரோனா ரோனே லக்தே, பனாவட்டி ரோனா சும்மா ஆக்டிங் பண்ணுவார், அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவார். இந்த மாதிரி மீசையை புல் பண்ணும்போது வலிக்கும் இல்லையா, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அழுகுற மாதிரி அவங்க அப்பா ஆக்டிங் பண்ணுவாராம். ஹவுர் ஹம் அலகு கடே கடே கில்கிலாக்கர் ஹஸ்னே லக் ஜாத்தே தே, இந்த மாதிரி அப்பா அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், தனியா நின்றுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. उनके साथ हंसते हंसते जब हम घर आते तब उनके साथ ही हम भी चौके पर खाने बैठते थे. அவர் கூடயே சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அவர் கூட தான் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சவுக்கே அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி, ஸோ 4 லெக்ஸ் இருக்கிற வந்து ஒரு டேபிள், நம்ம டேபிள்னு சொல்லலாம், இல்லை ஸ்டூல்னு சொல்லலாம், சவுக்கேன்னு சொல்லுவாங்க. சவுக்கே பர் கானே பைத்தே, அதுல வந்து நானும் சாப்பிட்றதுக்கு உட்காருவேன். வஹ் ஹமே अपने ही हाथ से फूल के एक कटोरे में गोरस और भात सान कर खिलाते थे. அவர் கூட நான் சாப்பிட உட்காரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்னே ஹி ஹாத், அவரோட கையால ஃபூல் கே ஏக்கு கட்டோரை, அதாவது பூ போட்ட ஒரு பவுல் மாதிரி இருக்கு, அதுல வந்து கோரஸ், கோரஸ் அப்படின்னா கவு மில்க் அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தஹி கர்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோரஸை வச்சு அவர் பாத்னா ரைஸ், அந்த ரைஸும் அந்த பாலும் போட்டு சான்கர், சான்கர்னா அதை நல்லா நம்ம மிலானா அப்படின்னு அர்த்தம், லப்பேட்டா, ரெண்டுத்தையும் நம்ம பிசையறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சாதம் பிசைஞ்சு ஊட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கிலாத்தியத்தை பிசைஞ்சு அவருக்கு வந்து ஊட்டுவாரு. जब हम खाकर अफर जाते तब मैया थोड़ा और खिलाने के लिए हट करती थी.
ஜப் ஹம் காக்கர் அப்பா இந்த மாதிரி நமக்கு ஊட்டும் போது அதை நான் சாப்பிட்டுட்டு அஃபர் ஜாத்தே அப்படின்னா பர் பேட்டு சே அதிக காலேனா, அதாவது வயிறு நிறையறத விட ஜாஸ்தியா சாப்பிட்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் வருமா. அஃபர் ஜாத்தே தபு மையானா ஒரு அம்மாவை சொல்றாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களா, தோடா அவர் கிலானே கேலி இன்னும் கொஞ்சம் சாப்பிடறதுக்காக ஊட்டுறதுக்காக ஹட் கர்த்தி தி ரொம்ப கோவமா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டெபர்னா ஊட்டுறதுக்கு நிப்பாங்களாம். வஹு பாபுஜி சே கஹ்னே லத்தி அப்ப அவங்க பாபுஜி கிட்ட என்ன சொல்லுவாங்களாம், ஆப் தோ சார் சார் தானே கி கவுர் பச்சே கே முஹ் மே தேத்தே ஜாத்தே ஹை. நீங்க என்ன பண்றீங்க, சார் சார் ஜானே அதாவது கொஞ்சம் கொஞ்சமா, கவுர் அப்படின்னா வாயின்னு அர்த்தம். நம்ம ஒரு வாய் 2 வாய் சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் என்ன பண்றாரா, ஒரு 4 தானே 4 கிரெயின்ஸ் இருக்கிறத ஒரு வாயா பச்சேக்கே மூமே குழந்தையோட வாயில ஊட்டி விட்டுடுறீங்க. इससे वह थोड़ा खाने पर भी समझ लेता है कि हम बहुत खा गए. அதனால அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது அப்படின்னா, தோடா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அது என்ன நினைச்சுக்குதா, பகுத் கா கயா நம்ம அதிகமா சாப்பிட்டோம் அந்த குழந்தை நினைச்சுக்குது. ஆப் கிலானே கா டங்கு நஹி ஜான்தே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறதுனால அவன் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அதிகம் சாப்பிட்டு நினைச்சுக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஊட்டுறது எப்படி அப்படின்றது தெரியல. கிலானே கா டங்கு நஹி ஜான்தே பச்சே கோ பர் முஹ் கவுர் கிலானா சாயே. அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு எப்படி ஊட்டணும் அப்படின்னா பர் முஹ் அதாவது வாய் நிறைய, அந்த கவுர் அப்படின்னா வாய் நிறைய இருக்கணும், ஒரு வாய் சாதம் அப்படின்றது அவங்க வாய் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பர் முஹ் கோர் கிலானா சாயே அப்படின்னு சொல்றாங்க. ஜப் காயேகா படே படே கவ் தப் பாயேகா துனியாமே டவுர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜப் காயேகா படே படே கவுர் பெரிய பெரிய வாய் சாப்பிடும் போது என்ன ஆகுமா, பாயேகா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆளா அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இதுல நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருப்பாரு. தேக்கியே மை கிலாத்தி ஹூ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பாருங்க நான் ஊட்டுறேன். மர்துயே கியா ஜானே கி பச்சோं को कैसे खिलाना चाहिए. மர்துயே அப்படின்னா ஜென்ஸ்னு அர்த்தம். ஸோ ஜென்ஸுக்கு மேலுக்கு எப்படி தெரியும் குழந்தைங்களுக்கு எப்படி ஊட்டணும்ட்டு, அவரு மஹ்தாரி கே ஹாத் சே கானே பர் பச்சோं का पेट भी भरता है. அது மட்டும் இல்லாம அம்மாவோட கையால சாப்பிடும் போது குழந்தைங்களுடைய வயிறும் நிரம்புது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யஹ் கஹ் வஹ் தாலி மே தஹி பாத் சனாத்தி और सांथी और अलग अलग तोता मैना कबूतर हंस मोर आदि के बनावटी नाम से घौर बनाकर यह कहते हुए खिलाती जाती कि जल्दी खा लो नहीं तो उड़ जाएंगे. पर हम उनके इतनी जल्दी उठा जाते थे कि उठने का मौका ही नहीं मिलता है. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தாலினா பிளேட்னு அர்த்தம். பிளேட்ல தஹி மாத் அதாவது தயிரும் பாத் அப்படின்னா ரைஸ், தயிரும் ரைஸும் போட்டு சாந்தி அவங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து அலக் அலக் தோத்தா எல்லாத்தையுமே பெசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோத்தா பேரட்டு மைனா பிஜியான் ஹன்ஸ் ஸ்வானு மோர் பீகாக் இந்த மாதிரியான சின்ன சின்ன உருவம் மாதிரி பண்ணிட்டு பனாவட்டி நாம்சே கவுர் பனாக்கர் அந்த மாதிரி சொல்லி ஒரு வாய் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்களாம், எஹு கஹத்தே ஹுயே கிலாத்தி ஜாதி இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஊட்டுவாங்க. என்னன்னா, ஜல்தி காலோ சீக்கிரம் சாப்பிட்டுடு, நஹித்தோ இல்லைன்னா என்ன ஆயிடும், உட்டு ஜாயகி இதெல்லாமே பறந்து போயிடும், நீ சீக்கிரம் சாப்பிட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். பர் ஹம் உன்ஹே இத்தனி ஜல்தி உठा जाते थे. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ சீக்கிரம் அது எழும்புற மாதிரி உட்னேக்கு மௌகா ஹி நஹி மில்தா தா, அதுக்கு எழுந்துறதுக்கான சான்ஸ் கூட வராத மாதிரி நான் டக்கு டக்குன்னு சீக்கிரம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. ஜப் ஹம் சப் बनावटी चिड़ियों को चट कर जाते थे तब बाबूजी कहने लगते, अच्छा अब तुम राजा हो जाओ खेलो. இந்த बनावटी चिड़िया இந்த மாதிரி செஞ்ச சின்ன சின்ன அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சட்டுக்கர் ஜாத்தி தேகாரே சீக்கிரம் சீக்கிரம் நான் சாப்பிட்டு காலி பண்ணும்போது பாபுஜி என்ன சொல்வாரா, அச்சா இப்ப என்ன ஆச்சு, தும் ராஜா ஹோ இப்ப நீ ராஜாவாயிட்ட போய் விளையாடு. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா ஒரு லைன் சொல்லுவாங்க இல்லையா, பர்பேட் சாப்பிட்டாதான் दो जब खाएगा बड़े बड़े कौर நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டா பாயேகா துனியாமே டவுர். டவுர்னா என்ன அர்த்தம், ஸ்தான் அவசர், ஒரு பெரிய இந்த உலகத்துல ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லையா. அதனால அவர் என்ன சொல்றாரு, கேலியா தும் ராஜா இப்ப நீ ராஜாவாயிட்ட, உனக்கு தான் எல்லா இடமும் கிடைச்சிருச்சு, ஜாவோ கேலோ போய் விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு.